ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்றார். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது அநேக ஜனங்கள் வந்து ஏசப்பா கிட்ட வராங்க. அவங்க வியாதியோடு வராங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வராங்க. ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் வியாதியை சுகப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனைலாம் கற்று தீர்த்து வைக்கிற அநேக ஜனங்களுக்கு அதிசய அற்புதம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்போடைய பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. உடனே அந்த பிள்ளையோட தகப்பன் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு நேராக சீசர்கிட்ட போகிறான். ஏசப்போட சீசர்கிட்ட போய் இதுமாரி என் பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்குது, உங்களால் துரத்த முடியுமா என்று கேட்கும்போது அந்த சீசர் வந்து அந்த குழந்தைக்குள்ள ஒரு பிசாசை துரத்துறாங்க. அந்த பிசாசு போக மாட்டுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தகப்பன் நேராக அந்த குழந்தைய கூப்பிட்டு ஏசப்பா கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே இது போல் என் பிள்ளைக்கு வந்து இந்த ஊமையும் செவிடமான ஆவி பிடிச்சிருக்குது, இந்த பிசாசு வந்து என் பிள்ளை வந்து கொல்ல பார்க்குது ஆண்டவரே, உங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்து உங்கள் சீசரால் வந்து துரத்த முடியல, உமால துரத்த முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஏசப்பா அவனை பார்த்து சீசரில் பார்த்து ஏசப்பா கடிந்து கொள்கிறார். நீங்கள் வந்து விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்களே சொல்லி ஏசப்பா அவங்களை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட தகப்பனை பார்த்து கேட்குறாரு. அதாவது இந்த பிசாசு இவனுக்கு பிடிச்சி எவ்வளோ நாள் ஆகுது ஆண்டவரே, இது வந்து அந்த பிசாசு வந்து என் பிள்ளைக்கு வந்து சிறு வயது முதல் பிடிச்சிருக்குது ஆண்டவரே, இந்த பிசாசு வந்து என் மகனை வந்து தீயிலையும் தண்ணிலையும் தள்ள பார்க்குது, என் மகனுடைய ஜீவன் எடுக்க பார்க்குது ஆண்டவரே, உமாலே இந்த பிசாசை துரத்த முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா உடனே அவனை பார்த்து சொல்கிறேன். அதாவது நீ விசுவாசித்தா நிச்சயமாக இது ஆகுமா சொல்லும்போது உடனே அந்த பிள்ளையோட தகப்பன்னு சொல்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது, அந்த அவ்விசுவாசம் நீங்கள் போகும்போது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சொல்லும் போது உடனே ஏசப்பா அந்த பிள்ளையோட தகப்பனுக்கு உதவி செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தகப்பன் வந்து விசுவாசிக்கிறார். அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறாரு. அந்த பிசாசை அந்த பிள்ளைக்குள்ள வந்து அந்த அப்படியே நுரத்தள்ளி அந்த பிசாசு அந்த மகனை அழுக்கழிச்சு கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பிசாசு வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகன் வந்து சுகமாகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த தகப்போட பிள்ளையோட தகப்பன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படியாப்பட்ட காரியமும் நம்ம தேவனால கூட. இன்றைக்கி அநேக பேர் நம்ம கிறிஸ்துவங்களை அந்த பிசாசு போடுறதுக்கு நம்ம பயப்படுறோம். பிசாசு பிடியில் மாட்டிக்கொண்டு மந்திரத்தில் மாட்டிக்கொண்டு இந்த பிசாசை எடுத்து போகாது போல சொல்லி அநேக பேர் நீங்கள் பயந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும், எப்படியாப்பட்ட பிசாசை கத்தரால் துரத்த முடியும். ஒன்று ஏசப்பா நம்ம எதிர்பார்க்குது, நம்ம கிட்ட வந்து விசுவாசம் தான் எதிர்பார்க்குறது. நம்ம விசுவாசமாக நம்ம வந்து உறுதியாக ஏசப்பா நிற்கும் போது நிச்சயமாக ஏசப்பா இந்த பிசாசை எனக்குள்ளே துரத்துவார், நிச்சயமாக இந்த பிசாசை கிரியை ஏசப்பா அழிப்பார் சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீ நிற்கும் போது நிச்சயமாக எப்படியாப்பட்ட பிசாசை ஏசப்பா துரத்துவார். வேதம் அப்படி தான் சொல்லுது. வேதம் சொல்ல நீங்கள் விசுவாசமாக உறுதியாக பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது உங்களோட ஓடி போயிடுவாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்து நில்லுங்க வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த பிள்ளையோட தகப்பன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஆண்டவர் இந்த பிசாசு வந்து என் குழந்தைக்கு வந்து சிறு வயது முதல்ல போயிருக்குது ஆண்டவரே, அது எங்கேயுமே போக மாட்டேது சொல்லி அவன் சொல்லும் போது ஏசப்பா அப்படியாப்பட்ட பிசாசு ஏசப்பா துரத்துறாரு. இன்றைக்கி அநேக பேர் பார்த்தீங்கன்னா பிசாசு இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கும்போது, ஐயோ இந்த பிசாசு வந்து இத்தனை வருஷமாக எனக்குள்ளே இருக்குது, இவ்வளோ மாதமாக இருக்குது, பிசாசு எனக்குள்ளே போலையே சொல்லி நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, எத்தனை மாதமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவுக்கு ஒரு நிமிஷம் போதும் அந்த பிசாசு துரத்துது. நம்ம ஒன்று நம்மகிட்ட ஏசப்பா எதிர்பார்க்குறது ஒன்று நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா நம்ம வந்து உறுதியாக விசுவாசிக்கும் போது நிச்சயமாக ஏசப்பா எப்படியாப்பட்ட பிசாசாக துரத்துவார். நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசு பிடியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசு கீழே இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட மந்திரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட பில்லி சூனியம் கட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று நீங்கள் அந்த பிசாசை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் பயத்தெல்லாம் ஏசப்பா மேலே வச்சு ஏசப்பா நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துங்க நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்குள்ள பிசாசை துரத்துவார். வேதம் சொல்லுவது தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன்று பாராமல் நம்ம எல்லோருக்காக ஒரு ஒப்பு கொடுத்த நம்மளுக்கு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? நமக்காக தான் ஏசப்பா ஜீவனே கொடுத்தார். நீங்கள் நல்லா வாழணும், நான் நல்லா வாழணும்னு சொல்லி ஏசப்பா ஜீவனை கொடுத்தார். அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே பிசாசை துரத்த மாட்டார். நிச்சயமாக நீங்கள் ஏசப்பா உங்களுக்குள்ளே பிசாசு துரத்துவார். நீங்கள் ஒன்று நீங்கள் ஏசப்பா நீங்கள் விசுவாசி, ஆண்டவரே எனக்குள்ள ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்க ஆண்டவரே, நான் உண்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, வானத்து பூமியை படைத்த தேவனே நீங்கள் சொன்னிருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேரம் என் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அப்பா எனக்கு நீங்கள் ஒத்தாசை கொடுங்க சொல்லி நீங்கள் கர்த்தர் நோக்கி விண்ணப்பவீங்க, கர்த்தர் நோக்கி ஜெபிங்க, கர்த்தர் நோக்கி நீங்கள் ஆண்டவர் எப்பவுமே கர்த்தர் நோக்கி கூக்குரல் இட்டுன்னு இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அதாவது பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரை விடுதலை ஆக்க முடியாத இயேசுவா இந்த பூமியில் வந்தார். நீங்கள் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து இருக்கும்போது நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசை கண்டு பயப்படாதீங்க, எப்படியாப்பட்ட பிசாசு போட கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் உறுதியாக கற்றுட்டு நீங்கள் விசுவாசமாக நில்லுங்க. எப்படியாப்பட்ட பிசாசு இயேசுவா உங்களோட துரத்துவார், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த மகனுடைய பிள்ளைக்கு அந்த தகப்போடைய பிள்ளைக்கு ஏசப்பா பிசாசை துரத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. நீங்களே ஏசப்பா உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்குள்ள பிசாசு துரத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமீன்.